أشهد أن لا إله إلا الله. அகிலத்தையும் படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும், குறிப்பாக நம் அனைவர்களின் பெற்றோர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எழுந்த ஒரே ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன காலகட்டத்தில், நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நம் இஸ்லாமிய உம்மத்துடைய நிலைமையை பற்றி சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கவலைக்கிடமான நிலைமை. நம்முடைய உம்மத்துடைய நிலைமை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கவலைக்குடமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களும், இஸ்லாமிய எதிரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய சவால்களும் போதாது என்று உம்மத்திற்கு உள்ளாகவே பல குழப்பங்களும், உம்மத்திற்கு உள்ளாகவே பல பிரச்சனைகளும் அனாச்சாரங்களும் அரங்கேறி கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம். இந்த கேள்விய இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தனக்கு தானே கேட்டுக்கொள்வோம். என்ன கேள்வி? இன்னைக்கு இரவு நான் தூங்க போறேன், இன்னைக்கு இரவு நான் தூங்க போறேன், நாளைக்கு காலையில நான் எந்திக்கும் போது இந்த உம்மத்துல இருக்க மத்த முஸ்லிம்களும் என்னைய மாதிரியே இருந்தாங்கன்னா அந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? நான் இன்னைக்கு தூங்க போறேன், நாளைக்கு காலையில நான் எந்திக்கும் போது மத்த எல்லா முஸ்லிம்களும் என்னைய மாதிரியே என்னுடைய கேரக்டர் கொண்டவங்களா இருந்தாங்கன்னா இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? இந்த உம்மத்து வெற்றி அடையுமா, இந்த உம்மத்து தோல்வி அடையுமா? இந்த உம்மத்து ஸ்ட்ராங்கா இருக்குமா, இல்ல இந்த உம்மத்து வீக்கா இருக்குமா? நம்ம எல்லாரும் இதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும். நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி கொடுத்த நிலைமையில நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம செலுத்திட்டு இருக்கிறோமா? குர்ஆன் காட்டி தரக்கூடிய வழிமுறையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா, இல்ல அதற்கு அப்படியே மாற்றமாக, அதற்கு அப்படி டோட்டல் ஆப்போசிட்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். அப்ப இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். நாளைக்கு எந்திக்கும் போது என்ன மாதிரியே எல்லாரும் இருந்தாங்கன்னா, முஸ்லிம்கள் எல்லாரும் என்ன மாதிரி இருந்தாங்கன்னா இந்த உம்மத்துடைய நிலைமை என்ன? இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும், நம்முடைய உம்மத்து சந்திச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம என்ன தெரியுமா பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? அவர் சரியில்லை. ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? இவர் சரியில்லை. பள்ளி இமாம் சரியில்லை, அவருடைய போதனைகள் சரியில்லை, மார்க்க அறிஞர்கள் சரியில்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம். சமுதாய இளைஞர்கள் சரியில்லை, சமுதாய முதியவர்கள் சரியில்லை. சரியில்லைன்னு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கும், நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை குறை சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முறையாவது இங்கு நடக்கக்கூடிய இந்த அனாச்சாரங்களுக்கு இதை தடுக்கும் விதமாக என்னுடைய பங்களிப்பு என்ன? இந்த மார்க்கத்திற்கு என்னுடைய பங்களிப்பு, நான் முஸ்லீமாக இந்த உம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வரும்போது இத்தனை அனாச்சாரங்களையும் இத்தனை பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சும்மா கடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பங்களிப்பு என்ன இருந்துச்சு? மாற்றம் வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நான், பிறரை குறை சொல்லக்கூடிய நான், தலைவர்கள் சரியில்லை, இந்த சமுதாயம் சரியில்லை, முஸ்லிம்கள் இளைஞர்கள் சரியில்லை என்று ஒவ்வொருத்தரையும் குறை கூறக்கூடிய நான், என்னுடைய பங்களிப்பு என்ன இந்த உம்மத்திற்கு?
நான் சரியா இருக்கிறேனா? நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? என்னைக்கு அதை சிந்திச்சு பார்த்திருக்கோமா? பார்த்தது கிடையாது. நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லா எப்படி இருக்குது? எப்படிரா பிறரை கோத்து விடலாம். இந்த தவறுக்கெல்லாம் காரணம் அவன், அரசியல் தலைவன் சரியாக இருந்திருந்தா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றுவதற்கு தயாராக இல்லை, மாறாக பிறரை குறை சொல்லக்கூடியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டும் போது அழகாக சொல்றான். என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பி கௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்துடைய நிலைமையை மாற்றவே மாட்டான். அதனுடைய நிலைமையை மாற்றவே மாட்டான். எது வரைக்கும் மாற்ற மாட்டான் தெரியுமா? ஹத்தா, அல்லாஹ் சொல்றான், எது வரைக்கும் மாற்ற மாட்டான் தெரியுமா? ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே மாற்றிக் கொள்வதற்கு நினைக்காத வரை, அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்யாத வரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை மாற்ற மாட்டான். தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த கூட்டம் அப்படி மாறிடணும்னு நினைக்கிறோம். சமுதாயம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாறிடாதான் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிற நம்மளை மாற்றுறதுக்கு தயாரா இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை மாற்றிக் கொள்ளாத வரைக்கும், மாற்றுவதற்கு முயற்சி எடுக்காத வரைக்கும் நான் இந்த உம்மத்தை மாற்ற மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுறான். பெரும் பெரும் கோட்டைகள் இருந்து மாற்றம் ஸ்டார்ட் ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்லிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நம்முடைய உம்மத்துக்கு ஏற்றால் போல் 2 சட்டங்கள் பாஸ் ஆனாதான் நம்மளுடைய உம்மத்து நல்ல நிலைமையை அடைந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஆதரவாக அவர் பேசினார்னா நம்மளுடைய நிலைமையெல்லாம் மாறிடும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்கள் இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இமாம்கள் கையில இருந்து ஸ்டார்ட் ஆகணும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்மளை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், மாற்றம் எங்கிருந்து வரணும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை சொல்லிட்டு சொல்றான், நீங்க நினைக்காதவரை நான் மாற்ற மாட்டேன். என்னைக்கு நீங்க நினைச்சு அதற்கான முயற்சியில ஈடுபடுவீர்களோ அன்னைக்கு அந்த கவுமுடைய நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவதாக கூறுகிறான். தனி மனித வாழ்க்கையின் மாற்றம். ஏன் தனி மனிதன் வாழ்க்கையுடைய மாற்றம் முக்கியம் என்பதை பற்றி தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதன் வாழ்க்கையில அதிகமான கித்தாபுகளை படிக்கக்கூடியவனா இருக்கான். நிறைய புக்கு படிக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு புக்கு முடிச்சோட இன்னொரு புக்கு படிக்கிறான், அதை முடிச்சோட இன்னொரு புக்கு படிக்கிறான். அதனுடைய பலன் என்னவா இருக்கும்? அதிகமா வாழ்க்கையில கித்தாபுகளை படிக்கிறான், அதுல இருந்து பாடங்களை கத்துக்கிறான்னா அதனுடைய பலன் என்னவா இருக்கும்? நிறைய இல்மு கத்துப்பான். தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அந்த புக்ல இருந்து அவன் கத்துப்பான். தன்னுடைய மார்க்கத்திற்கு தேவையான பல விஷயங்களை அவன் மார்க்கம் சார்ந்த புக்குகளை படிக்கக்கூடியவனாக இருந்தால் அதுல இருந்து கத்துப்பான். தன்னுடைய இல்மை மீன்படுத்திக் கொள்வான். தன்னுடைய செயல்களை அதிகப்படுத்திக் கொள்வான். பேச்சு அழகாக வரும். வாசிக்க கத்துப்பான். ஒரு விஷயத்தை மற்றவர்களிடத்திலே சொல்லுவது அவனுக்கு எளிதாக இருக்கும். டெய்லி உடற்பயிற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் என்ன பலனை பார்ப்பான்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சக்திசாலியாக இருப்பான். அவன் பலம் மிக்கவனாக இருப்பான். மாறாக நாட்களை ஃபுல்லா வேஸ்ட் அடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எதையும் கத்துக்காம சும்மா செலவழிச்சுட்டு இருந்தா அவனுடைய நிலைமை என்ன? தனக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது, தன்னை சார்ந்து உள்ளவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒருத்தனாக தான் அவன் வாழ்வான். அப்போ அதே போலதான் ஒரு நல்ல முஸ்லீம் எப்படி இருப்பான்? தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு பாடமாக ஆக்கி வைப்பான். தன்னுடைய வாழ்க்கையை சக முஸ்லிம்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆக்கி வைப்பான். தான் மாறுவதன் மூலமாக பிறரையும் மாறுவதற்கு தூண்டுவான். தன்னை சுற்றி உள்ளவர்களை மாற்றத்தின் பக்கம் அழைத்து வருவான். இது ஒரு நல்ல முஸ்லிம் கிடையாது. ஒரு நல்ல ஆசிரியர் நினைத்தார் என்று சொன்னால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களை சீர்படுத்துவார். ஒரு நல்ல குடும்ப தலைவன் நினைத்தான் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை சீர்படுத்துவான். ஒரு நல்ல மகன் நினைத்தான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவான். இந்த மாதிரி இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்தான் என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால் இந்த சமூகத்துடைய மாற்றத்தை சில நாட்களில் பார்த்து விடலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் அதை தன்னுடைய உள்ளத்தில் நினைக்க வேண்டும். உட்கார்ந்துட்டு சமுதாயம் மாறணும் காத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த மாற்றம் என்பது வரவே செய்யாது. இங்க இத்தனை பேர் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறுநாள் எந்திக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் எந்திக்கும் போது நான் சொல்றேன், இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில நான் போய் சொல்ல மாட்டேன்,
இன்னொருத்தர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில இனி நான் நேர்மையா தான் இருப்பேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில பிறரை பத்தி தப்பா பேச மாட்டேன், பிறருக்கு நான் தீமையான காரியங்களை தூண்ட மாட்டேன். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னையிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்வேன், இன்னையிலிருந்து ஒரு தீய காரியத்தை குறைச்சுப்பேன். ரொம்பவே இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு எந்திக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல அமலை நான் சேர்த்துப்பேன், ஒரே ஒரு தீய அமலை குறைச்சிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சிட்டாருன்னா அடுத்த வருஷம் இந்த உம்மத்துடைய நிலைமை பழையபடி இருக்குமா? இருக்காது. சமுதாயம்னா என்ன, ஒரு சொசைட்டினா என்ன? நம்ம சொசைட்டிங்கிறது ஏதோ தனியா ஒரு உருவம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் ஒரு சமுதாயம். ஒவ்வொரு தனி மனிதன் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். சமுதாயம்னு சொல்லிட்டு தனியாலாம் எதுவும் கிடையாது. சமுதாயம்னு சொல்லிட்டு தனியா ஒரு உருவம்லாம் எதுவும் கிடையாது. சமுதாயம் என்பது நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். இங்க அமர்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். பல தனி மனிதர்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம். ஒவ்வொரு தனி மனிதனும் என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டானோ அன்னைக்கு அந்த சமுதாயம் டோட்டலாக மாறிவிடும். இந்த உடம்பு இருக்குல்ல, அல்லாஹ் இந்த உடம்ப படைச்சிருக்கான். ஏகப்பட்ட செல்கள் இருக்கு இந்த உடம்புல. பல செல்கள்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உடம்பாட்டு நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த உடம்புல அல்லாஹ் சில செல்களை படைச்சிருக்கான். இந்த செல்கள் என்ன பண்ணும்னா வெளியே இருந்து வரக்கூடிய கெட்ட செல்களை அழிச்சிடும். உடம்புக்குள்ள வரக்கூடாம பாதுகாத்துட்டு இருக்கணும். போலீஸ் மாதிரி நின்றுட்டு இருக்கும் சில செல்கள் உடம்புல. வெளியிருந்து வரக்கூடிய கெட்ட செல்களை அழிச்சிடும். என்னைக்கு அந்த நல்ல செல்கள் அதுங்க செய்ய வேண்டிய வேலைகளை தாமதப்படுத்துதோ, என்னைக்கு அந்த நல்ல செல்கள் அதனுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லையோ, மறுநாள் எந்திக்கும் போது காய்ச்சலோ சளியோ ஏதோ ஒரு நோயோடு எந்திப்போம். கரெக்டா? இதே போலதான் ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு அனாச்சாரத்தை தாண்டி போகும்போது இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த சமுதாயம் கெட்டுவிடும். அவன் பண்ற பிரச்சனைக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் நினைத்து விட்டான் என்று சொன்னால் சமுதாயத்துடைய நிலைமை மாறிவிடும், தலைகீழாக மாறிவிடும். ஒவ்வொரு முஸ்லீமும் இது என்னுடைய கடமை, இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை தடுப்பது என்னுடைய கடமை, நானும் இந்த உம்மத்திலே ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னைக்கு நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறானோ, எப்படி அந்த உடம்பில இருக்கக்கூடிய செல்கள் கெட்ட செல்களை பிடித்து அழித்து விட்டு நோயில்லாத வாழ்க்கையை குடிக்கிறதோ, அதே போன்று என்னைக்கு ஒவ்வொரு நல்ல முஸ்லீமும் தன்னுடைய மார்க்கத்தில இருக்கக்கூடிய தன்னுடைய உம்மத்திலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களையும் பிரச்சனைகளையும் தடுப்பதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, நானும் அதிலே ஒரு பங்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்து அதை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துகிறானோ அந்த உம்மத்துடைய நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக புரிந்து கொண்டார்கள். எப்படி நுபுவத்து கிடைச்சிச்சு, நுபுவத்து கிடைச்சோட நேரம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, நேரம் ரோமுக்கு கிளம்பி போய் ரோம் மன்னர்களை சந்திச்சு இனிமே ரோமுடைய அரசாங்கம் இஸ்லாமிய முறைப்படி நடக்கணும்னு சொன்னாங்களா? இல்ல நேரம் நுபுவத்து கிடைச்சோட பாரசீக மன்னர்களை பார்த்து இனி பாரசீக அரசாங்கம் இஸ்லாமிய முறைப்படி நடக்கணும்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? நுபுவத்து கிடைச்சோன்னா ஒவ்வொரு தனி நபரையும் சந்திச்சு தாவா பண்ணாங்க, ஒவ்வொரு தனி நபரையும் மாற்றினாங்க. போயிட்டு ஒரேடியா ஒரு கூட்டத்தை மாத்திரல, மக்காமா நகரத்துல உள்ள எல்லாரையும் சந்திச்சு ஒரேடியா ஒரு இடத்துல வச்சு மாத்தல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நபரையும் சந்திச்சு மாத்தினாங்க. சின்ன சின்ன மாற்றத்துல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு நபர் மாற்றத்திலிருந்து ஆரம்பித்தது இந்த உலகத்திலே எத்தனை லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது? ஒரு நபரிடத்திலிருந்து வந்தது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அலா இன்ன ஃபீ ஜஸதின் முலுகத்துன், நம்மளுடைய உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குது. அதுக்கு என்ன? இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை கட்டி மட்டும் சாலிஹானதாக இருந்துச்சுன்னா, அந்த சதை கட்டி மட்டும் நல்லதை நினைக்கக்கூடிய, நல்லதை ஏவக்கூடிய, பிறருக்கு நல்லதை மட்டுமே தூண்டக்கூடிய சதை கட்டியாக இருந்துச்சுன்னா சொலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த உடம்பு முழுவதும் நல்லதை மட்டும்தான் செய்யும், தீமை பக்கம் போவாது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, இதுவே அந்த சதை கட்டி இருக்குது இல்லவா, அந்த உடம்புல இருக்கிற சதை கட்டி அது அழுக்கு படிந்ததாக, அது கரை படிந்ததாக, தீமையை சிந்திக்கக்கூடியதாக, பிறருக்கு தீமையை தூண்டக்கூடிய சதை கட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னா
அந்த மொத்த உடம்பும் தீமையை தான் செய்யும். அந்த மொத்த உடம்பும் தீமையை நோக்கி மட்டும்தான் செல்லும், பிறருக்கும் தீமையை மட்டும்தான் ஏவும். என்ன கதை கட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா வஹியல் கல்பு, அதுதான் உங்களுடைய இதயம், உங்க உடம்புல இருக்கிற இதயம். அந்த இதயம் யாருக்கு அழகாக இருக்கிறதோ, யாருடைய இதயம் நல்லதை ஏவக்கூடிய, நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய இதயமாக இருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நல்ல வாழ்க்கையாக இருக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி கொடுத்த வாழ்க்கையாக இருக்கும். எவருடைய உள்ளம் கரைபடிந்ததாக, எவருடைய உள்ளம் அழுக்கானதாக, அனைத்தையும் தவறையும் சிந்திக்கக்கூடிய ஒரு கரைபடிந்த உதயமாக இருக்கிறதோ, அவருடைய செயல்கள் அனைத்தும் கரைபடிந்ததாக தான் இருக்கும், தீமையான செயலாகத்தான் இருக்கும். சொல்றாங்க, உள்ளத்தை அழகாக வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது கஷ்டப்படுறோம். ஒரு சில காரியம் வரமாட்டேங்குன்னு கஷ்டப்படுறோம், நம்ம முயற்சி பண்றோம், ஆனா எனக்கு வரமாட்டேங்குன்னு நம்ம கஷ்டப்படுறோம். இயலாமை ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயலாமை ஒன்னும் படைக்கவே இல்லை, இயலாமை எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னோம்னா, உள்ளத்துல இருக்கிற இதுதான் காரணம். என்ன? கோபம். எதுக்கு எடுத்தாலும் கோபம். உனக்கு கீழே நான் ஏன் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவனால பிழைக்க முடியாது. போட்டி, பொறாமை, சோம்பேறித்தனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுத்த வாழ்க்கையை வாழாமல் அதற்கு மாற்றமாக இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது கஷ்டமா இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவியே இல்லைன்னா எப்படி செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய உதவி இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஈஸியா இருக்கும். ஏன் கஷ்டப்படுறோம்னா இந்த உள்ளம் காரணம். போட்டியும், பொறாமையும், சோம்பேறித்தனமும், கோபமும் இந்த உலக வாழ்க்கையில மூழ்கிறதும் காரணம். ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோம். இதுல என்ன கத்துக்கிட்டோம்? மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிற நம்ம மாற்றத்தை முதல்ல எங்கிருந்து கொண்டு வரணுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் மாறும்போது அவனுடைய மாற்றம் சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கிறோம், நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், அனைத்து வழக்குமார்களையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய செயல்கள் அதுக்கு தக்கன இருக்குதா? நம்முடைய உள்ளத்துல அந்த ஈமானுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா? அல்ல நம்முடைய செயல் தான் அதை பிரதிபலிக்கும் விதமாக இருக்கிறதா? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறாங்க, லைஸல் ஈமானு பித்தமன்னி. சும்மா மூளையில நினைக்கிறது மட்டும் ஈமான் இல்லை, சும்மா மனசை அல்லாஹ்வை நினைக்கிறது, நம்புறேன்னு நினைக்கிறது மட்டும் ஈமான் இல்லை, சும்மா வாயால சொல்றது மட்டும் ஈமான் இல்லை. வலாக்கின்ன மா ஃபீ வகர ஃபீ கல்பி வஸதகல் அமல். உள்ளத்துல அது அதிகமா, உள்ளத்துல நல்ல ஆழமாட்டு அது பதிஞ்சிருக்கணும். ஆமா, நான் அல்லாஹ்வை நம்புறேன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மனசுல ஆழமா பதிஞ்சுக்கணும். அதோடு முடிஞ்சிருச்சான்னு மட்டும் இல்ல, சதகல் அமல், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் ஈமான் கொண்டு சொல்லிட்டு ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கிறோம்? அல்லாஹ்வை நான் நம்புறேன், மனசார நம்புறேன், என்னுடைய உள்ளத்துல ஆழமா இருக்குது, என்னுடைய செயல் அதை உண்மைப்படுத்துதா? ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யும் போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு நினைச்சு நான் செய்யறானா? நான் குர்ஆன் ஓதுறேன், குர்ஆனை நான் நல்லா என்னுடைய உள்ளத்துல ஆழமாக நம்புறேன், குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய வேதம்னு. ஆனா என்னுடைய செயல் இதை உண்மைப்படுத்துதா? நம்புறேனா? டெய்லி இதை ஓதுறேனா? இல்ல அதன்படிதான் என் வாழ்க்கையை செலுத்துறேனா? இல்ல. நம்புற நம்மளுடைய செயல்கள் அதை உண்மைப்படுத்தவில்லை, அதற்கு நேர் மாற்றமாக இருக்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் கொண்டுட்டீனா மனசார நினைக்கிறது மட்டும் இல்ல, என்னைக்கு உன்னுடைய செயல் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதை உண்மைப்படுத்துகிறதோ அன்னைக்கு தான் ஈமான் கொண்டு விட்டது என்று ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்குறான். ஹிரா குகையில வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வருது. அல்லாஹ் சொன்ன முதல் கட்டளை என்ன? போ சம்பாதின்னு சொன்னானா? போ எல்லாரையும் உடனே முஸ்லீம் ஆக்கிரு, நான் நுபுவத்தை கொடுத்துட்டேன், சட்டு சட்டுன்னு ரோமையும் பாரசீகமையும் போர் பண்ணி கையில கொண்டு சட்டுன்னு இஸ்லாத்தை ஃபுல்லா பரப்புன்னு சொன்னானா? அல்லாஹ் கொடுத்த முதல் கமாண்ட் என்ன? ரசூலுல்லாஹிக்கு இக்ரா, ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக, நீ கத்துக்கொள்வாயாக. மார்க்கம்னா என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்கோ, என்னைய பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, முதல்ல உன்னைய நீ மாத்து, மறுமை நாளை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ, இக்ரா, நீ ஃபர்ஸ்ட் படி, நீ கத்துக்கோ, உன்னைய மாற்றத்தை நீ கொண்டு வா, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய சஹாபாக்களை மாற்று. அல்லாஹ் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு சஹாபாக்களை மாற்றினார்.
சஹாபாக்களுக்கு பின்பு வந்து தாபியன்கள் மாறினார்கள், தபால் தாபியன்கள் மாறினார்கள். ஒரு மனிதனிலிருந்து ஆரம்பித்த அந்த மாற்றம் இத்தனை லட்சம் மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய மாற்றம் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஒரே ஒரு மனிதன் இருந்து ஆரம்பிச்சு, இக்ராங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிச்சிச்சு. நம்ம டெய்லி பாக்குறோம், நம்ம வீட்டு செல்ஃப்ல சும்மா இருக்கிற அந்த குரான், சும்மா இருக்கிற அந்த குரான், இது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த குரானு இது கண்ணாடியை போல. என்னுடைய மனசுல நான் நினைக்கிறேன், நான் அழகானவன் தான், நான் உண்மையிலே அழகா தான் இருக்கிறேன், நீங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அழகான மனிதன் நினைச்சிட்டு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா கண்ணாடி உங்களை அழகா தான் காட்டும். யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மனசுல நீங்க அழகானவன் நினைச்சு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா கண்ணாடி உங்களை அழகா மட்டும்தான் காட்டும், அசிங்கமா காட்டாது. இதுவே என்னுடைய உடம்புல இத்தனை குறை இருக்கு, அவன் சொல்ற மாதிரி நானும் அழகா இல்ல, நான் அசிங்கமா இருக்கிறேன்னு நினைச்சிட்டு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா உடம்புல இருக்கிற அனைத்து குறையும் கண்ணாடி காட்டும். அழகை பார்க்கவே முடியாது, கண்ணாடி ஒவ்வொரு குறையும் தனியா எடுத்து எடுத்து காட்டும். குரான் அதே போலதான். என்ன வேணும்னு நினைச்சிட்டு ஓதுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். நான் பிறருக்கு பயான் செய்யணும், அவன் செஞ்ச தவறுக்கு அகேன்ஸ்டான வசனத்தை நான் கண்டுபிடிக்கணும், அவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் வசனத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓதுனோம்னா அந்த மாதிரிதான் நமக்கு வசனம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் நமக்கு அர்த்தங்கள் விளங்கும். நம்ம என்ன வேணும்னு நினைச்சிட்டு இந்த குரானை ஓதுறோமோ அதற்கு தக்கன குரான் தன்னுடைய பதில கொடுக்கும். என்னைக்கு யா அல்லாஹ் நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தணும், என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த குரானை நான் கையில எடுக்கிறேன்னு வைங்க, அந்த குரான் நம்மள்கிட்ட பேசும். உன்னுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும், உன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து உன்னுடைய மௌத் வரைக்கும் நீ எப்படி வாழணும் என்பதை அந்த குரான் நமக்கு சொல்லி தரும். எந்த நோக்கத்தோடு இந்த குரானை நம்ம திறக்கிறோமோ அந்த நோக்கத்தை உன்னிடத்துல இந்த குரான் கொண்டு வந்து சேர்க்கும். கண்ணாடியை போன்றது, மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. அல்லாஹ் இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு வரான். மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நல்லா சொல்லிட்டு வரான். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா மட்டும்தான், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஆரம்பிச்சாதான் அவனுடைய வாழ்க்கை மாறும். அவனுடைய வாழ்க்கை மாறினாதான் அந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வெற்றி எங்க இருக்குன்னு நல்லா சொல்றான். நீ மாறிட்டியா? மாறிட்ட. இனிமேல் வெற்றி எங்க இருக்குன்னு நல்லா சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், கது அஃபலஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. எவனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் உன்னை மாற்ற சொன்னான். மாற்றத்தை எங்கிருந்து கொண்டு வரணும்னு நல்லா சொன்னான். உன்னுடைய உள்ளத்தை மாத்து நல்லா சொன்னான். உன்னுடைய வாழ்க்கையை மாத்து, சமுதாயத்தெல்லாம் மாத்திடுறான் நல்லா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், மாத்திட்டியா? வெற்றி எங்க இருக்கு நான் சொல்றேன் கேளு. கது அஃபலஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. எவனுடைய உள்ளம் அழகாக இருக்கிறதோ, எவனுடைய உள்ளம் நல்லதை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறதோ, எவனுடைய உள்ளம் பிறருக்கு நல்லதை மட்டும் ஏவக்கூடியதாக இருக்கிறதோ, கது அஃபலஹ மன் ஸக்காஹா, அவன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டான். எவன் ஒருவன் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி அடைந்து விடுகிறானோ, இந்த சோதனை கூடத்திலே எவன் ஒருவன் வெற்றி அடைந்து விடுகிறானோ அவனுடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி அடைந்து விடுகிறான். மாறாக எவனுடைய உள்ளம் தரை பிடிந்ததாகவும் அழுக்காகவும் இருக்கிறதோ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் அழிந்து விட்டான். எவன் தன்னுடைய உள்ளத்தை கரப்டாக்குகிறானோ, எவன் தன்னுடைய உள்ளத்தை கரை படிந்ததாக தீமையை சிந்திக்கக்கூடியதாக தீமையை பிறர் ஏவக்கூடியதாக ஆக்கி வைக்கிறானோ அவனுடைய நிலைமை முடிந்து விட்டது. அவன் தோற்று விட்டான் வாழ்க்கையில. இந்த உலக வாழ்க்கையில எவன் ஒருவன் தோற்று விடுகிறானோ அவன் மறுமையுடைய வாழ்க்கையிலே தோற்று விடுகிறான். அவனுக்கு வெற்றியே கிடையாது. அழகாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஹராபுல் கல்பி மினல் அம்னி வல் கஃப்லா வ இமாரத்துஹு மினல் ஹஷ்யத்தி வத் திக்ர். என்ன சொல்றாங்க? ஒரு மனிதன் வாழ்றான், அவன் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வை பற்றி அஞ்சவில்லை என்று சொன்னால், மறுமையுடைய வேதனையும் கபூருடைய வேதனையும் நரக நெருப்புடைய வேதனை பற்றி அஞ்சாமல் பொட்டும் போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் செத்து விட்டதற்கு சமம். அவன் செத்து விட்டதற்கு சமம். அவன் வாழ்றான் தான், ஆனா அவன் வாழல, அவன் செத்து விட்டான் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, என்னைக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுகிறானோ, தன்னுடைய வாழ்க்கையிலே என்னைக்கு அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ, மறுமையை நினைத்து அஞ்சுகிறானோ, அல்லாஹ்வை திக்ர் அதிகமா செய்கிறானோ, உட்கார்ந்து தௌபா கேட்கிறானோ, அன்னைக்கு தான் அவன் உயிரோடி வாழ்றான். இல்லைன்னா அவன் வாழல. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாம கேட்டுக்கொள்ள வேண்டும், என்னைக்கு தனியாக உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும். பாவமே செய்யலையா? நம்ம வாழ்க்கையில பாவமே செய்யலையா? முகமது நபிக்கு நான மாதிரி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக எல்லாம் நம்மளை படைச்சிட்டானா? என்னைக்கு தனியா உட்கார்ந்து பாவம் மன்னிப்பு கேட்டோம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி செய்யாதவன் செத்ததுக்கு சமம். அவன் உயிரோடி சுத்திட்டு இருந்தாலும்
அல்லாஹ்வை மறந்து வாழ்றன் செத்ததற்கு சமம் என்று இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கன்னா, இந்த இடத்திலே நாம் இதை அதிகமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் தோழர்களே. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும், இரண்டாவது கலீஃபா, மிகச்சிறந்த சஹாபி. வாளை உருவி கொண்டு முகமதுடைய தலையை துண்டாக எடுக்க போறேன்னு கிளம்பி வந்தவங்க. என்னாச்சு? சூரா தாஹாவுடைய 7 வசனங்கள் அவங்களுடைய உள்ளத்தையே புரட்டிக்கிட்டுருச்சு. 7 வசனங்கள் உள்ளத்தையே புரட்டிருச்சு. மிகச்சிறந்த சஹாபி, வாழக்கூடிய காலத்திலே சொர்க்கவாசி என்று பெயர் வாங்கியவர். எனக்கு பின்பாக ஒரு நபி வருவார் என்று சொன்னால் அது உமராகத்தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்னையே இறுதி தூதராக ஆக்கி விட்டான்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உமரை ஆக்கிச்சுன்னா, இந்த உமர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம் 7 வசனங்கள். டெய்லி குரான் ஓதுறோமா இல்லையா? டெய்லி குரான் ஓதுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா? வரல. டெய்லி நான் வீட்டுக்கு போய் ஓதுறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரல. ஏன்? ஓதணும்னு ஓதுறோம், ஓத சொல்றாங்களே ஓதுறோம், சும்மா ஓதுறோம், அர்த்தம் தெரியாம ஓதுறோம். வாழ்க்கையில எப்படி மாற்றம் வரும்? இதெல்லாம் சொல்லிட்டு வாழ்க்கையுடைய மாற்றம் இப்படிதான், மாற்றம் இங்க இருந்து ஆரம்பிக்கணும், வெற்றி இங்க இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியில நீங்க எப்படி தெரியுமா நடந்து கொள்ளணும்? முஸ்லிம்களாக வாழ்றீங்களே நீங்க, உங்களுக்கு மத்தியில நீங்க எப்படி இருக்கணும்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன். ஒவ்வொரு முஸ்லிமும் சகோதரன், ஒவ்வொரு முஸ்லீமும் அண்ணன் தம்பி மாதிரி. நீங்க 2 முஸ்லீம் சகோதரர்கள் சண்டை போடுவதை நீங்க பாக்குறீங்கன்னா அவங்க மத்தியில போய் சமாதானம் படுத்துவீங்க, அதை விட்டுட்டு மூட்டி கொடுக்கூடாது. இதுல எப்படி நம்ம பலன் அடையலாம்? இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, இதுல எப்படி நம்ம பலன் அடையலாம்னு சொல்லிட்டு அங்க போய் ஊட்டி விட்டீங்கன்னா ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ் நினைச்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள்ட்ட கருணை உள்ளவனா நடந்து கொள்ளணும்னா உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து வைங்க. ஆப்போசிட்டா எதுவும் பண்ணாதீங்க நல்லா சொல்லிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதி. எத்தனையோ அனாச்சாரங்களை பாக்குறோம், எத்தனையோ தீமையான காரியங்கள் நடக்கிறத பாக்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாக்குறியா, உன்னால முடிஞ்சா உன் கையால் அதை தடுத்து, இல்ல தடுக்க முடியலையா ஃபைல்லம் எஸ்ததி, உன்னால முடியலையா ஃபபி லிசானி, வாயாலே சொல்லு இது செய்யக்கூடாதுன்னு சொல்லு, இல்ல அதுவும் முடியலையா உன்னால, பயமா இருக்குதா இல்லம் எஸ்தத்தி, உன்னால அதுவும் முடியலையா அப்படி கல்வி, அட்லீஸ்ட் உன் உள்ளத்துலயாவது நினை தப்பு நடக்குது, நான் என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு உள்ள லெவல்லையாவது நீ அதை நினைச்சு வருந்தணும். ஃபதாலிக அல்லாஹுல் ஈமான், இதுதான் ஈமான்லயே வீக்கான ஈமான். அட்லீஸ்ட் ஒருத்தன் வீக்கான லெவல்ல ஈமான் இருந்தாலும் நம்ம மனசு லெவல்ல கவலைப்படணும். எத்தனை அனாச்சாரங்களை கடந்து போயிட்டு வரோம், என்னைக்காவது நினைச்சு கவலைப்பட்டிருக்குமா? அப்ப நம்மளுடைய ஈமான் எந்த நிலைமையில இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் முஃமினு கவியுன் கைருன் அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினுல் ضعيف. வீக்கான முஸ்லிமை தவிர, ஒரு வீக்கான முஸ்லிமை விட ஒரு ஸ்ட்ராங்கான முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு க்ளோஸ் ஆனாங்க. ஸ்ட்ராங்கான முஸ்லீம் இன்னொன்னு கல்லையும் கட்டையும் தூக்குறது இல்ல, உள்ள ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வஞ்சக்கூடாது. அப்படிப்பட்ட முஸ்லீம் அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமானவர். இன்னும் 2 விஷயங்கள் சொல்லி இந்த முதல் உரையை நிறுத்திக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் என்ன? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஹாசிபு அன்ஃபுஸஹும் கபுல அன் துஹாஸபு. நைட்டு உட்கார்ந்து நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே சோதிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு நீங்களே 10 மார்க் போடுங்க. இன்னைக்கு நான் மௌத்தாயிட்டா என்னுடைய கபூர் நிலைமை என்ன? இன்னைக்கு நான் மௌத்தாயிட்டா மறுமையில் எந்திக்கும் போது எனக்கு என்ன, நரகமா சொர்க்கமா? ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை சோதிச்சு கொள்ளுங்க தூங்குறதுக்கு முன்னாடி. அல்லாவா சோதிக்கிற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா கஷ்டமாயிடும். நம்மளை நம்ம சோதிக்கிறதுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டு மறுமையுடைய நாள் எந்திக்கும் போது அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சு விட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே கஷ்டப்பட வேண்டியதாகிவிடும். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தாவி கல்பக் ஃபஇன்ன ஹாஜத்துல்லாஹி இலா இபாதிஹி ஸலாஹு குலூபுஹும். உங்களுடைய உள்ளத்தை நீங்க தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க, அது போதும். மறுமையுடைய நாள்ல அல்லாஹ் பார்க்கும்போது நீ எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னு பார்க்க மாட்டான், நீ உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சேன்னு பார்க்க மாட்டான், நீ எவ்வளவு படிச்சேன்னு பார்க்க மாட்டான். மாறாக உன்னுடைய உள்ளம் இந்த உலகத்திலே வாழும் போது எப்படி இருந்தது, உன்னுடைய அமல்கள் எப்படி இருந்தது, நல்லதை நினைக்கக்கூடியவனாக, நல்லதை தூண்டக்கூடியவனாக, நல்லதை ஏவக்கூடியவனாக நீ இருந்தியா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான். எனவே உன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். எனவே தோழர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாம் இந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வார். அல்ஹம்துலில்லாஹ். மாற்றத்தை பற்றி பார்த்தோம், மாற்றம் எங்கிருந்து வர வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிறோம்.
உள்ள ரீதியாக மாறுவதில் தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறியதை பற்றி பார்க்கிறோம். சக மனிதர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டும் போது நரகவாசிகளை பற்றி ஒன்று சொல்லுவான். அந்த நரகவாசிகள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், ரப்பனா அப்சிர்னா வ சமிஅனா ஃபர்ஜினா நிஅமல் ஸாலிஹன் இன்னா முகின். யா அல்லாஹ், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இந்த மறுமையுடைய வேதனையை நாங்கள் பார்த்து விட்டோம், எல்லாத்தையும் கேட்டுட்டோம், நாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்துட்டோம், கேட்டுக்கிட்டோம், யா அல்லாஹ் எல்லாமே புரிஞ்சிருச்சு, எங்களை கொஞ்சம் திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பி வை, நல்லவர்களா வாழ்ந்துட்டு வரோம். திரும்ப அனுப்பி வை, சொத்து சம்பாதிச்சுட்டு வரோம்னு சொல்ல மாட்டாங்க. திரும்ப அனுப்பி என்னுடைய குடும்ப அந்தஸ்தை இன்னும் உயர்த்திட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. யா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என்னை இன்னும் ஒரு வாட்டி இந்த பூமிக்கு அனுப்பி வை, இன்னும் நான் கொஞ்சம் நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வரேன், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி அல்லாஹ் சொல்லுவான். முடிஞ்சிருச்சு, உனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து நீ என்ன கெஞ்சினாலும் உன்னுடைய நிலைமை இதுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதவை இழுத்து மூடி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் கைசு மன் தான நஃப்ஸுஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒரு அறிவாளி யாரு தெரியுமா? நம்ம அறிவாளின்னு யாருன்னு கேட்டா பல பதில் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அறிவாளி யாரு தெரியுமா? வாழக்கூடிய காலத்திலே மறுமைக்காக வாழ்வான். சொர்க்கத்திற்கு போவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடியவனாக வாழ்வான். வல் ஆஜிஸு மனித்தபா நஃப்ஸு ஹவாஹா ஃபதமன்னா அலல்லாஹில் அமானி. தோல்வி அடைந்தவன் யாரு? அவன் யாருன்னா வாழக்கூடிய காலத்துல மன இச்சையை நோக்கி செல்வான். சும்மா வாழக்கூடிய நாட்கள்ல மன இச்சையை நோக்கி வாழ்ந்துட்டு அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடு என்று கேட்பான். இவன் தோல்வி அடைந்தவன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இறுதியாக ஒரு விஷயம், ஒரு கப்பலிலே பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் அந்த கப்பல்ல ஓட்ட போடுறான். பார்த்துட்டு சும்மா இருப்போமா? அந்த மனிதன் சொல்றான், நான் என்னோட சீட்ல தானே ஓட்ட போடுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, அவன் சீட்ல தானே ஓட்ட போட்டு போறான், விட்டுருவோமா? கப்பல் மூழ்கிடும். ஒவ்வொரு தனி மனிதனும் நான் பண்ற பிரச்சனைனால இங்க என்ன ஆயிர போகுது, நான் மாறுறதுனால இங்க என்ன ஆயிர போகுதுன்னு நினைச்சான்னா மொத்த சமுதாயமும் கவுந்துரும். எப்படி ஒரு மனிதன் அந்த கப்பல்ல ஓட்ட போட்டு என்னோட சீட்ல தானே நான் ஓட்ட போடுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி விடுவோம், விடமாட்டோம்ல, செத்துருவோம்னு சொல்லிட்டு பயத்துல விடமாட்டோம்ல. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் நான் மாறுறதுனால என்ன ஆயிர போகுது இந்த சமுதாயத்துல நினைச்சான்னா, நான் ஒரு தப்பு செய்யறதுனால என்ன ஆயிர போகுது, எந்த வித தப்பும் தனிமையோடு முடிந்து விடாது. நீங்க ஒரு தப்பு செய்யறது உங்களோடு முடிந்து விடாது. ஏதோ ஒரு விதத்திலே இந்த சமுதாயத்தை அதை பாதிக்கும். இதை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை மிகச்சிறந்த வாழ்க்கையாகவும் நம்மிலிருந்து மாற்றத்தை ஆரம்பிப்பதற்கு எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வானாக என்று கூறி இந்த உரையை திரையிடுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.